சர்வதேச போதை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மது பழக்கத்தால் குடும்பத்தை பிரிந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு உலகத்தால் ஒதுக்கப்பட்டு விளிம்பு நிலை வரை சென்று தற்போது திருந்தி வாழ்பவர்களை பற்றி தற்போது பார்க்கலாம். போதை தன்னை மறக்கும் நிலை என்று கூறப்பட்டாலும் இன்றைய வாழ்க்கை சூழலில் உலகத்தையே மறக்கும் நிலைக்குத்தான் பல இளைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிகரெட்டில் ஆரம்பித்து கஞ்சா, கொக்கைன், மதுபானம் என்று பல பெயர்களில் போதை வஸ்துகள் இருந்தாலும் இவை அனைத்தும் குறிவைப்பது என்னமோ குடும்பம் என்ற ஒற்றை சொல்லைத்தான். கோப்பையை கையில் பிடித்து மதுவை குடிக்க ஆரம்பிக்கும் பலரின் வாழ்க்கை அந்த கோப்பையின் பிடியிலேயே மடிந்து விடுகிறது. இவர் யோகநாதன். திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் பிரபல வாகன உதிரிப்பாக தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர். கடந்த 10 வருடத்திற்கு முன்பு மது பழக்கத்திற்கு ஆளாகி பாதிக்கப்பட்டவர் இவர். மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கப்பட்டு தற்போது மீண்டும் தான் இழந்த வாழ்க்கையை மீட்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் தொழிற்சங்கத்தில் மிகப்பெரிய பணி செஞ்சிட்டு இருக்கும்போது குடின்ற போதை பழக்கத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய மோசமான பின்னடைவை சந்தித்தேன். இதனால் என்னோடய வேலை போச்சு. அதுக்கு அடுத்ததாக